எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விக்டோரியா சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 3 பிளேசஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனா டவுன். இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 minutes ட்ரைவ் தான். நாங்கள் அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைனா டவுன் வந்து கனடாலேயே வந்து ஓல்டஸ்ட் சைனா டவுன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பழைய சைனா டவுன். அப்படியே அந்த சைனா டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது குட்டி குட்டி ஷாப்ஸு, அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் பிளேசஸ் இருந்துச்சு. என்னோடய சன் வந்து இந்த டாய் பார்த்துட்டு இது வந்து அவனுக்கு ஆல்ரெடி பிடிக்கும், இந்த மாதிரி அந்த கேட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால் சரி போய் சும்மா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்னலாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொடை, அப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறது, நிறைய அவங்களோட அந்த சாமி அந்த மாதிரி நிறைய நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி குட்டி குட்டியாக அவங்களோட சாமி ஸ்டாச்சூஸ் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய பேக்ஸு, நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம். பட் பெருசாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் $9 $10 அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் அது எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் என்னோடய பையன் சும்மா பார்த்துட்டு இருந்தான். லாஸ்ட் வீடியோவில் சாண்டா பரேட் நடந்த பிளேஸ் தான் வந்து இது. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து சாண்டா பரேட் வந்து நடந்துச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நேற்று சாண்டா பரேட் நடந்துச்சு. சைனா டவுன் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவில் ஒரு 2 தெரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீட் தான் வந்து மெயினாக நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்க்கு வந்தோம். இங்கே வந்து பெருசாக அந்தளவுக்கு ஷாப்ஸ் எதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு போயிட்டுருந்தோம்.
அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி உள்ளே போச்சு. ஸோ அது போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. இது வந்து நைட்டு மார்க்கெட் மாதிரி இருந்தது, கிறிஸ்மஸ் மார்க்கெட் மாதிரி. ஸோ நாங்கள் மார்னிங் போனதுனால அந்தளவுக்கு நிறைய ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஒரு 2-3 ஷாப் தான் ஓப்பன் ஆகிருந்தது. சரி அப்படியே நாங்கள் வந்து அது பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு பெரிய ஒயிட் கரடி, ஒரு போலார் பேர் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அங்கே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் போனோன்னா நமக்கு டவுன் டவுன் விக்டோரியாவோட கொஞ்சம் இடம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே நாங்கள் அப்படியே வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த சைனா டவுன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேசஸ் இந்த விக்டோரியா டவுன் டவுன் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது கொஞ்சம் ஃபோட்டோஜெனிக்காக இருந்தது. அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த டைரெக்ஷன் போகிறத விட இந்த திரும்பி அந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் சைனா டவுன் கவர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து என்னோடய சன் வாங்கின ஒரு குட்டி சைனா டீ செட்டு.
அது வந்து ஒரு $3 வந்து போட்டிருந்தாங்க அந்த ஷாப்லேயே. மினியேச்சர் செட் மாதிரி இருந்துச்சு, அது வாங்கினோம். அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் கொலம்பியாவோட பார்லிமெண்ட் பில்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து விக்டோரியாவில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 1897 1897 வந்து இந்த கட்டிடம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கனடாவோட ப்ராவின்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் டெரிட்டரிஸ், அதோட ஃப்ளாக் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு மாகாணங்கள் கனடாவில் இருக்குது, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஒன்டாரியோ, அந்த மாதிரி ஒரு பிளேஸோட ஃப்ளாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்லிமெண்ட் பில்டிங் வந்து பார்க்க போயிட்டோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவோட பார்லிமெண்ட் பில்டிங் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்து நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நிறைய லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்கும். பில்டிங்கோட நைட் வியூவும் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இது வந்து அட்டாச் பண்ணுறேன். மார்னிங் எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து நைட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சிட்டியே வந்து ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாகவே லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேட்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே லைட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த நைட் வியூ வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்லிமெண்ட் பில்டிங் சுற்றி நிறைய இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது. ஸோ இது வந்து கனடாவோட பழங்குடி மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் இருந்தது.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டாச்சு வந்து வேர்ல்ட் வார் 1, 2 அதுக்கப்புறம் கொரியன் வார் அதெல்லாம் வந்து நடந்தப்போ அதில் இறந்தவங்களுக்காக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்லிமெண்ட் பில்டிங் முன்னாடியே வந்து ஒரு குவீன் விக்டோரியா ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி சில இதெல்லாம் வந்து அந்த பார்லிமெண்ட் பில்டிங் சுற்றி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேக் சைட் போயிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பில்டிங்கில் அந்த கார்னர்ஸில் அந்த ஒயிட்டாக தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்து லைட்ஸ் தான். ஸோ இது நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டீட்டெயிலிங் எல்லாமே அவ்வளோ அழகாக, ஒரு இது கூட விடாமல், அந்த விண்டோஸ் அந்த மாதிரிலாம் கூட விடாமல் அவ்வளோ அழகாக லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஃபவுண்டைன் சுற்றி வந்து சில அனிமல்ஸ் அப்புறம் பறவைகளோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது கெனடாலேயே வந்து அந்த இதுக்கெலாம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி, அதுதான் வந்து ரொம்ப யூனிக், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்லிமெண்ட் பில்டிங் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதோட வீடியோஸ் வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இது தமிழில் என்னென்னா மீன்
மீனவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட படகுகள்லாம் நிறுத்துகிற இடம். ஸோ இந்த இடத்தையுமே வந்து அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாற்றி அது ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து தண்ணிக்கு மேலே தான் ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம் போல் இருக்குது. அதனால் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக இல்லை. ஒரே ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அது மட்டும்தான் ஓப்பனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய அந்த வேல் வாட்சிங், அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சென்டர் மாதிரி அங்கே இருந்தாங்க. இந்த போர்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் வந்து மெயினாக வந்து நிறைய அந்த வேல் வாட்சிங்க்கு தான் வருவாங்க. அந்த பெரிய திமிங்கலம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. இவங்க வந்து அந்த போட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும், இந்த ஏரியாவில் வந்து அந்த வேல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வேல் வாட்சிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குற இந்த பிளேஸ் வந்து நிஜமாகவே அந்த வீடு எல்லாமே ஒரு ஃபேமிலிஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் ரொம்ப சத்தமாக குழந்தைங்கள்லாம் வந்து போகிறாங்கன்னா ஓடி போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அமைதியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி போர்டில் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு டாய் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, ஒரு பொம்மை வீடு மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து உண்மையாகவே அங்கே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த மீனவர்கள் எல்லோரும். ஸோ அதனால் இந்த ஏரியாலாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப குவைட்டாக போயிட்டு அமைதியாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி தண்ணிக்கு மேலே இவ்வளோ அழகாக வந்து ஒரு ஹவுஸும் கட்டிட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க வீடு எல்லாமே. அது இல்லாமல் சில வீட்டிலலாம் வந்து மேலே பால்கனி அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த கலர்ஸ்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே, நம்ம இந்த பாண்டிச்சேரிலாம் அந்த ஏரியாலாம் பார்ப்போம் வீடுங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு.
இந்த வீட்ல வந்து அழகா அந்த சைக்கிள் கூட கீழலாம் வந்து அந்த ஸ்பேஸ் அடைச்சி பார்க்கிங்லாம் பண்ணாம, அழகா அந்த வால்லேயே வந்து பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே அவ்ளோ காம்பேக்ட்டா சின்ன வீடு இருந்தாலும், அதில எவ்வளோ அழகா பிளேசஸ்லாம் வந்து யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. சில வீடுலாம் வந்து நியூவா பில்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சில வீடு வந்து ரொம்ப பழைய வீடாவும் நெறைய வீடுங்க இருந்துச்சு. ஸோ இந்த எல்லோ கலர் வீடுலாம் நியூவா பில்ட் பண்ண மாரி இருந்துச்சு. அதில அழகா பால்கனி அந்த மாரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே இந்த 2 ஸ்ட்ரீட் மாரி இருந்துச்சு. இது ஒரு ஸ்ட்ரீட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் மாரி அதுலேயுமே வந்து வீடுங்க தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நான் அத எல்லாமே அட்டாச் பண்றேன். நீங்க அப்படியே வீடியோஸை கன்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த போட்லாம் தான் வந்து நமக்கு அந்த வேல் வாட்சிங், அந்த திமிங்கலம்லாம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிற போட்டு. ஸோ இதில் தான் வந்து அவங்களுக்கு புக்கிங்லாம் ஆனதுக்கப்புறம் நம்மளை இதில் கூட்டிகிட்டு போவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம பைக்கு, கார் அந்த மாதிரி வச்சுருக்கோமோ, இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி போட்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் ஒரு இது சைடில் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பசிபிக் ஓஷனில் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது நோட் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சீ டாக்ஸி சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வாட்டர்லேயே வந்து டேக் ஆஃப் ஆகும், வாட்டர்லேயே வந்து லேண்ட் ஆகும். அந்த மாதிரி கம்யூட்டும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த சைடில் வந்து போனோம் அப்படின்னா, அங்கே வந்து இந்த ஷிப்பு, போட்டு அது எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைடு எல்லாமே நிறைய ஷாப்ஸ் தான். பட் நிறைய இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஈவினிங்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நாங்கள் போகும்போது நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு அந்த போட், ஷிப் அது எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பார்க் மாதிரி போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பில்டிங்கோட நைட் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேஸில் வந்து லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவுமே விக்டோரியா டவுன் டவுன் கிட்டே ஒரு லைட்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நான் பார்லிமெண்ட் பில்டிங்கோட நைட் வியூ அதை எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். Please subscribe and like for more videos.